உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குஷி வெரி நைஸ் ப்ரோ. அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் அப்துல். அப்துல் அண்ணா, நீ சொன்னல்ல இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லைன்னு. இன்னையில இருந்து நான் உனக்கு சிஸ்டர். இவ்ளோ அன்பு பொழிறத பார்த்தா கடுப்பாகுது. அப்துல், உன்னோட கைய கொஞ்சம் நீட்டு. வாவ், அப்ப நான் நிஜமாவே ப்ரோ ஆயிட்டேன். அப்புறம் இதுதான் உனக்கான கிஃப்ட், இந்த ப்ரோவோடது. இந்த குட்டி பிசாசு பிறக்கும் போது எப்போ பிறந்துச்சுன்னு தெரியல. எல்லாத்துல இருந்து தப்பிச்சு என் பிளானை கெடுத்துடுறா. அப்புறம் அப்துல், இன்னில இருந்து நீங்க தனியால் இல்ல, நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். தேங்க் யூ. Thank you bro. Thank you bro. No, thank you. நீ எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துரு. அங்க எங்க கூடவே இருந்துரு. ஆமா, கண்டிப்பா. ஐயோ, நாம இந்த வீட்ல இருக்க ஒரு ஆளை குறைச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப உன்னை எக்ஸ்ட்ரா வருதே. இல்ல நான் போயாகணும். சாரி சிஸ்டர், இப்ப நான் போய் தான் ஆகணும். பட் ஐ ப்ராமிஸ், நீ எப்ப நினைச்சாலும் நான் உடனே அங்க வந்துருவேன். அண்ட் மோகன் அங்கிள், ஐ ப்ராமிஸ் இதுக்கப்புறமா நோ பேட் திங்ஸ். நோ பேட் திங்ஸ் அப்துல். ஓகே? வெல் டன். தேங்க் யூ. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இருக்கோம்மா, எல்லாரும் நல்லா இருக்கும். குஷி, என் குஷி திரும்பவும் வந்துட்டா. எனக்கு என் குஷியை பார்க்கணும். என் குழந்தை குஷியை நான் ஒரு தடவை பார்க்கணும். ஐயோ கடவுளே, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என் பொண்ணு மறுபடியும் நல்லபடியா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ ராதா, மோகன்.
மோகனுக்கு என்னோட குரல் கேட்டுச்சா? மோகன் மோகன் எதுக்கு ஏன் பக்கமா வராரு? மோகனையா, 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 எதுக்கு அழறீங்க? மோகனையா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? அது ஒண்ணும் இல்ல. மோகன், ஆமா, என்னாச்சு மோகன்? எதுக்கு இப்ப நீ கண் கலங்குற? குஷி தான் நல்லபடியா வந்துட்டாளேப்பா. நீ தான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டல. நீயே பாரு, நம்ம குஷி இப்ப எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிற அளவுக்கு அவ தைரியசாலி ஆயிட்டா. இல்லம்மா, குஷி அவளோட உயிரை அவளே காப்பாத்திக்கல. இன்னொருத்தர் தான் காப்பாத்தினாங்கம்மா. என்ன? குஷியை காப்பாத்தினது ராதா. அம்மா, துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். என்னை தேத்திக்க தைரியமோ இல்ல சக்தியோ இல்லாம இருந்தேன். என் கூட இருந்தது இந்த குழந்தை குஷிதான். நான் எப்படி அவளை வளர்க்க போறேன்னு தெரியாம இருந்தேன். நான் எப்படி பார்த்துப்பேன் என் உயிருக்கும் மேலான குழந்தைன்னு தெரியாம. ஏன்னா ஒரு அம்மாவால அப்பா இல்லாம கூட ஒரு குழந்தைய வளர்த்துட முடியும். ஆனா ஒரு அப்பாவால அம்மா இல்லாம ஒரு குழந்தைய கண்டிப்பா வளர்க்கவே முடியாதுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.